ஏஐ கிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டு, அது குப்பை மாதிரி ஒரு பதில குடுக்கும்போது, செம கடுப்பாகும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனா, நாம எதிர்பார்க்கறது அப்படி ஒரு பதிலே இல்ல. ஒரு அற்புதமான பதில. அந்த குப்பையிலிருந்து தங்கத்த பிரித்தெடுக்கிற அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அது நம்ம கையில தான் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது நமக்கு அடிக்கடி கிடைக்கிற உயிர் இல்லாத ரொம்ப பொதுவான ஒரு பதில். ஆனா வலது பக்கம் இருக்கிறது நாம உண்மையிலேயே ஆசைப்படுற ஒரு தெளிவான பிரயோஜனமான பதில். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வித்தியாசம் ஏஐ கிடையாது, நாம கொடுக்கிற ப்ராம்ப்ட் தான். சாட் ஜிபிடியோட பதில்களை பார்த்து கடுப்பாகி மனசுக்குள்ளேயே அதை திட்டுன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்திருந்தா நீங்க அதை சரியா பயன்படுத்த முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ரெண்டு விஷயம் தோணும். ஒன்னு, இந்த ஏஐ ஒரு முட்டாள், இதை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லனா நம்மகிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு, இதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியல. இப்போ விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஒரு நிபுணர் சொல்றத கேளுங்க. ஏஐ கொடுக்கிற பதில் சரியா இல்லனா அது ஏஐயோட தப்பில்ல, அது நம்மளோட திறன் பிரச்சனை. இது ஒரு முக்கியமான மனமாற்றம். நாம கருவிய குறை சொல்றத விட்டுட்டு நம்ம திறமையை எப்படி வளர்த்துக்கலான்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? சரி, இந்த திறன் பிரச்சனைய எப்படி சரி பண்றது? அதுக்கு நாம முதல்ல ப்ராம்ப்ட்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மள பல பேர் இத தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் மனமாற்றம். நல்லா கேட்டுக்கோங்க. ப்ராம்ப்ட்ன்றது ஒரு கேள்வி கிடையாது. நீங்க ஏஐ கிட்ட கேள்வி கேட்கல, நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தி ஏஐக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. நீங்க ஒரு பாஸ் மாதிரி, அது உங்க அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க தெளிவான கட்டளைகளை கொடுக்கறீங்க, அது அதை செயல்படுத்துது. அவ்வளவுதான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ மனுஷங்க மாதிரி யோசிக்காது. அது ஒரு கணிப்பு இயந்திரம், அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் என்ஜின். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தா புள்ளியியல் ரீதியா அடுத்ததா என்ன வார்த்தை வரணும்னு அது கணிக்கும். நம்ம ஃபோன் கீபோர்ட்ல இருக்கிற ஆட்டோ கம்ப்ளீட் இருக்குல்ல, அதோட பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வருஷம் தான் ஏஐ. இந்த உண்மைய புரிஞ்சுகிட்டாலே நாம அதோட பேசுற விதமே மாறி. சரி, இப்போ முதல் டெக்னிக்க பார்க்கலாம். ஏஐயோட அந்த கணிப்பு திறனை நமக்கு சாதகமா மாத்துறதுக்கு நாம அதுக்கு ஒரு பர்சோனா, அதாவது ஒரு பாத்திரத்தை கொடுக்கணும். அதுக்கு ஒரு வேலைய கொடுத்து அந்த வேலையிலிருந்து பேச சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன், நாம பொதுவா ஒரு இமெயில் எழுது அப்படின்னு சொன்னா அது யார் எழுதுறாங்க? ஒரு அடையாளமே இல்லாத வெற்றிடத்திலிருந்து தான் அந்த பதில் வருது. அதனாலதான் அது உயிர் இல்லாம, எந்த ஒரு தனித்தன்மையும் இல்லாம ரொம்ப பொதுவா இருக்கு. இது சரி பண்ண இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. முதல்ல ஏஐக்கு ஒரு நிபுணர் வேலைய கொடுங்க. உதாரணத்துக்கு, நீ ஒரு சீனியர் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். அடுத்து, யாருக்காக இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுங்க. வாடிக்கையாளர்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும் சேர்த்து எழுது. கடைசியா என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லுங்க. ஒரு மன்னிப்பு கடிதம் எழுது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க ஜப்பானுக்கு சுற்றுலா போகணும்னா வழியில போற யாருக்கிட்டயாவது ஆலோசனை கேப்பீங்களா? மாட்டீங்க தானே? ஒரு அனுபவம் வாய்ந்த டிராவல் ஏஜென்ட் கிட்ட தான் கேப்பீங்க. அதே லாஜிக் தான் ஏஐக்கும். அது யார் வேணாலும் இருக்கலாம். அதனால நாம தான் அது யாருன்னு முடிவு பண்ணி சொல்லணும். ஓகே, ஏஐக்கு ஒரு வேலைய கொடுத்தாச்சு. ஆனா சில சமயம் அது சம்பந்தமே இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லுமே. அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் அடுத்த டெக்னிக், கான்டெக்ஸ்ட். அதாவது பின்னணிய, கதைய முழுசா சொல்றது. ஏன் கற்பனை பண்ணி பேசுது தெரியுமா? அது உங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுது. நீங்க கொடுக்காத தகவல்களை அதுவே ஒரு யூகத்துல நிரப்பி ஒரு முழுமையான பதில கொடுக்க நினைக்குது. அந்த மாதிரி நேரத்துல தான் தப்பு நடக்குது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப எளிமையானது. நீங்க எவ்வளவு அதிகமா பின்னணி தகவல்களை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு ஏஐ யூகம் பண்றதுக்கான தேவையை குறைக்கிறீங்க. மோர் கான்டெக்ஸ்ட், லெஸ் கெஸ் ஒர்க். அவ்வளவுதான் விஷயம். உங்க பதில் தானா துல்லியமா மாறிடும். இந்த ரெண்டு ப்ராம்ப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல் ப்ராம்ப்ட் $30 ஒரு பிறந்தநாள் பரிசுக்கு ஐடியா கொடு. இதுக்கு ஏஐ என்ன பதில் கொடுக்கும்னு யாருக்கு தெரியும்? ஆனா ரெண்டாவது ப்ராம்ப்ட்ல வயசு, ஆர்வம், பட்ஜெட்னு எல்லா விவரமும் இருக்கு. இப்போ ஏஐயால ரொம்ப பொருத்தமான யோசிச்சு எடுத்த பதில்களை கொடுக்க முடியும். பொதுவான கேள்விக்கு பொதுவான பதில் தான் கிடைக்கும். அதனால அடுத்த முறை ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இத ஒரு விதியாவே வச்சுக்கோங்க. ஏஐக்கு எதுவும் தெரியாது, நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இது ஒரு புதிய உரையாடல். முழு கதையையும் முதல்ல இருந்து சொல்லுங்க. அப்போதான் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். நாம இப்போ பர்சோனா, கான்டெக்ஸ்ட்னு 2 சக்தி வாய்ந்த டெக்னிக்குகளை பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான திறமை இருக்கு. அதுதான் உண்மையிலே ஏஐயை ஒரு கண்ணாடி மாதிரி மாத்தப் போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். உண்மை என்னன்னா, இந்த எல்லா டெக்னிக்கலுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், உங்க சிந்தனைய தெளிவுபடுத்துறது. அதாவது கிளாரிட்டி ஆஃப் தாட். பெர்சோனா டெக்னிக்கை பயன்படுத்தும்போது யாருடைய பார்வையிலிருந்து பதில் வரணும்னு நீங்க தெளிவா யோசிக்கிறீங்க.
கண்டெக்ஸ்ட் கொடுக்கும்போது என்னென்ன உண்மைகள் தேவைன்னு நீங்க தெளிவா யோசிக்கிறீங்க. எல்லாமே சிந்தனையில் தெளிவை பத்தி. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாடம். உங்க மனசுல ஒரு விஷயம் குழப்பமா இருந்தா அதை நீங்க ஏஐக்கு ஒரு தெளிவான ப்ராம்ப்டா கொடுக்கவே முடியாது. ஏஐயோட பதில் உங்க சிந்தனையோட தெளிவை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. குப்பை உள்ள போனா குப்பை தான் வெளியே வரும். அதனால ஏஐய பயன்படுத்துறதுல ஒரு நிபுணரா மாறுறதுக்கு முதல்ல நம்மளோட சிந்தனையையும் தகவல் பரிமாற்றத்தையும் தெளிவாக்கிக்கணும். நீங்க எவ்வளவு தெளிவான உள்ளீட்டை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு மதிப்புமிக்க வெளியீடு உங்களுக்கு கிடைக்கும். தெளிவுதான் திருவுகோள். இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். அடுத்த முறை நீங்க ஏஐய பயன்படுத்தும் போது நீங்க கேட்க போற கேள்வி அல்லது கொடுக்க போற வேலைய பத்தி உங்க மனசுல எவ்வளவு தெளிவு இருக்கு? அந்த தெளிவு தான் குப்பையிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் உண்மையான ரகசியம்.